ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பொங்கல் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனக்கு தெரியல ஒரு 2:30 நினைக்கிறேன். ஒரு 2 hours முன்னாடி தான் எழுந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ஸோ வேர்ல்டு பார். ஹாய் வேர்ல்டு, குட் மார்னிங், சாரி குட் ஆஃப்டர்நூன். வணக்கம்லாம் மாப்பிள்ள. ஸோ கைஸ், வீட்டில் செம்ம திட்டு, அது ஆடி மீசையெல்லாம் போய் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிடு அப்படின்னு. சரி அப்படியே சும்மா சைடில் மிஷின் போட்டு தாடி மீசெல்லாம் அப்படி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்து எப்படி இருக்கேன் என் லுக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயில் இல்லை, டிம்மாக தான் இருக்குது, கண்ணு திறக்க முடியல. என்னால் சும்மாவே என் கண்ணு சின்னதாக இருக்கும், கண்ணு திறக்க முடியாது. ஸோ சரி கைஸ், போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். எப்படியோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து வண்டி வாட்டர் வாஷ் போட்டு போனோம். ஏன்னா ஒரு 2 days முன்னாடி பெங்களூர்லேருந்து வந்தேன்னா உள்ளே ஃபுல்லாக மட்டு, ஃபுல்லாக சேராக இருக்குது. கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா நாம் என்றைக்கு கட்டிங் கடைக்காரர் நம்ம சொன்னது பண்ணியிருக்காரு சொல்லு. சரி அது ஓகே. ட்ரெஸ்ஸிங் காட்டுமா இருங்க. ஸோ பாருங்கள், ஒயிட் ஷர்ட்டு, ஆஷ் கலர் பேண்ட்டு, ஒயிட் ஸ்லைட்ஸ். இது என் தம்பி, இது நான் போட்டுக்கிட்டேன். மேலே ஷர்ட் வந்து இப்படி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நாங்கள் பைக் வாஷ் பண்ண போகிறோம். பைக் வாஷ் பண்ணுறதெல்லாம் நான் அங்கே போய் காட்டுறேன். ஓகே, பாய் கைஸ். நான் வந்து இப்போது சோகமாக இருக்கேன். ஏன் சோகமாக இருக்கேன்னா, பொங்கல்ன்றதுனால எங்கேயுமே வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. விச் மீன்ஸ் கடை இல்லை. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு பெங்களூருக்கு மார்னிங் கிளம்பிடுவேன். 2-3 கடை தேடி பார்த்துட்டேன். ஐ மீன் இங்கே பாப்புலராக இருக்கிறது, ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க கடையில் பார்த்தேன். எங்கேயோ இல்லை. சரி பார்ப்போம், ஏதாச்சும் வேறு எங்கேயாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். ஈவினிங் ஏதாச்சும் ரவுண்ட் அடித்தாதான் தெரியும். இப்போ இல்லை. பார்க்குறீங்களா வண்டியோட கண்டிஷனை? ஃபுல்லாக சேராக இருக்குது பாருங்கள். எல்லா இடமும் சேரு. பின் சீட்லலாம் சேராக இருந்துச்சு. இங்கெல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். எல்லாம் முன்னாடி ஃபுல்லாக லைட்லலாம் கூட இந்த முன்னாடி வீல்லேருந்து சேறு பட்டு அடியில் சொல்லவே தேவையில்ல, ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் கைஸ், வண்டி மேலே உட்காந்து அப்படியே சில் பண்ணிகிட்ருக்கேன். சில் பண்ணல, வருத்தப்பட்டுருக்கிறேன். சரி பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. நாளைக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நாளைக்கு காலைல கிளம்பிடுவேன்ல, பார்ப்போம். இல்லை பெங்களூரில் தான் கழுவுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம்னு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் சொன்னல, ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக மாட்டு பொங்கல் இல்லையா, அந்த ஊர் சைடில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம டவுன் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஊர் சைடில் எல்லாமே கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க இல்லையா அந்த மாட்டு பொங்கல்லாம். இப்போ அதுதான் எங்களுக்கு ரிலேஷன், அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போயிட்டு நான் அப்டேட் தரேன். என் கூட யார் வராங்க அப்படின்னா, அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு, அதனால் வாய் மூடிட்டு சிரிக்கிறாரு. சரி கைஸ், ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் மூவிங்கில் இருக்கோம், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய். மனுஷங்களும் வராங்க போகிறாங்க, இங்கேயே ரெக்கார்ட் பண்ணலாம் தெரியல.
தான். இப்போ எங்கள் ரிலேஷன் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அந்த இடத்துல ஹாய் சொல்லு, பாய் சொல்லு. வந்த இடத்துல சரி மாட்டு பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஐ மீன் அதுக்கு தான் வந்தோம். இங்கே ஏதோ அந்த இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம், அதனால் இப்போ கிளம்பிட்டோம். சரி அதுதான். அப்புறம் உங்களுக்கு யாருக்கும் அந்த இது கவு பிளேலாம் காட்டல அப்படின்றது அப்படி தப்பாக எடுத்துக்கூடாது. அது நாங்களும் வந்து பார்த்தோம். அப்புறம் என்ன கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ கிளம்பிட்டோம் ஊருக்கு. ஐ மீன் ஒரு அவே ஒரு இது வந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் அவே இது எங்கள் ஹோம் டவுன்லேருந்து. ஸோ மறுபடியும் அகைன் ஊருக்கு கிளம்பிட்டேன். என் தம்பி கீழே இருக்கான். நான் மாடிக்கு வந்தேன், சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு போகலாம். இங்கேருந்து ஹில்ஸ்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும், அது கிளைமேட் நல்லாயிருக்கும். இங்கேருந்து பக்கம் மலை எல்லாம் கிட்ட தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தா. ஸோ எங்கடா அவங்க அண்ணன் ஒன்றா இங்கே விஷ்ணுவை கூப்பிடு. இல்லைனா விடு, சரி விடு, டிவி பார்க்குறானா, சரி விடு விடு விடு. சரி அப்போது என்னடா போகலாமா போகலாமா? நம்ம வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிடு. பாய், நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோன்னு சொல்லு. சரி ஓகே கைஸ், பாய் பாய் சொல்லு. வர வழியில் கோயில் இருந்துச்சு, அதனால் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு போகலாம். ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போகிறேன். ஸோ சேஃப்டியாக போகணும். அதே மாதிரி முருகர் நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு போகலான்னு. இங்கே பாருங்கள், என் தம்பி சாமி கும்பிட்றான். ஸோ சாமி கும்பிட்டு அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கா? போயிட்டு ஒரு விளக்கு வாங்கிட்டு சாமிக்கு நீ விளக்கு ஏற்றிட்டு வரலாம். சப்பலே போடல. சாமிக்கு போய் விளக்கு வாங்கி நீங்கள் விளக்கு ஏற்றலாம். அப்போ ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஏதாவது பண்ணால் கடவுள் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட் பண்ணி பிரச்சனையை கம்மி பண்ணுறேனான்னு பார்ப்போம். சரி சரி. சரி, மம்மி தான் ஃபோன் பண்ணாங்க, வர லேட் ஆகுமா, அதான் கடையில் டிஃபன் வாங்கிக்க சொன்னாங்க. ஸோ விளக்கேற்றுறோம். கோயில் எப்பயுமே நேற்றும் அதே மாதிரி முந்தானி எத்தனை பெங்களூர்லேருந்து வந்தோம். ஸோ எப்பயுமே ரெகுலராக ஈவினிங் வந்து கோயிலுக்கு வருவேன். அது என்னோடய ஒரு ஹேபிட். எப்படி காலையில் இருந்து எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ரெகுலராக வருவேன். விளக்கு வந்து ஆறு விளக்கு. அது என்ன கணக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம், கமெண்டில் சொல்லுவாங்கடா. வேணா அவங்களுக்கு தெரியாது, நாமளே சொல்லிவிடுவோம். ஆக்சுவலாக இது முருகருக்கு தான் ஏற்றுறோம். அதனால் இது வந்து என்னன்னா முருகர் ஃபேன்ஸ், முருகர் பக்தர்களுக்கு தெரியும். சரவண பவ 6 எழுத்து. ஸோ 6 விளக்கு அந்த கணக்கில். இது யாரும் சொல்லித்தரல, எங்கள் அம்மாக்கே தெரியாது இது ஆக்சுவலாக. நானாக வந்து எப்பயும் 6 விளக்கு வாங்கி கடவுள் அப்படியே சாமி பேர்லேயே ஏற்றுவேன். ஸோ அந்த கணக்கில் ஏற்றுறேன். இந்தாடா நீ ஒரு 3 ஏற்று. அப்படி அந்த பக்கம் தான் ஏற்றுனா உனக்கு கை சுடாது இல்லையா?
ஏற்றிட்டியா? கந்த சஷ்டி படிக்க போகிறேன். கந்த சஷ்டி பாருங்க, கந்த சஷ்டி கவசம் படிக்க போகிறேன் நான். ஸோ ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதேண்ணே. படிடா. இது பார்த்து சிஸ்டருக்கு செங்கல் வேறு பாடு இருந்து கண்கள் செல்வது கீதம் பாட கிங்கினி யாரும். கைஸ், நாங்கள் வந்து கோயில் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கோயில் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான், கோயிலே பாரு மூட போகிறாங்க. நாங்கள் தான் கடைசி கஸ்டமரு முருகருக்கு கும்பிட்டு அவ்வளோதான். இவன் பசிக்குதுன்னு சொன்னான். இப்போது நேராக போயிட்டு எங்கள் அம்மாவே வெளியே ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் நேராக போயிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் டிஃபன் வாங்கிட்டு அவ்வளோதான் ரெஸ்ட்டு தான். சரி, ஓகே காய்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் கொஞ்சம் ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் எப்போ வரும்னு தெரியாது, ஏன்னா நான் பெங்களூர் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்குது, கண்டினியூ ஆகும் வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.